வேற லெவல் இன்டீரியர் பண்ணிருக்காங்க. ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான டிவி யூனிட்டுங்க. LED லைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் டிவி வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்போஸ் தனியா வெளியே வந்து தெரியும். ஸோ வார்ட்ரோப்லாம் பாருங்க, எல்லாமே ஓப்பன் பண்ணா செமையா இருக்குங்க. எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது எதுவுமே நீங்கள் வெளியே வாங்க வேணாம், எல்லாம் இதுக்குள்ளேயே வந்துருது. ஸ்டேர் கேஸ் கீழே இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் சூப்பரான ஷோகேஸ் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவா இங்கே ஒரு ரூம் வேற கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் ரூம். ஒவ்வொரு பெட்ரூமுக்குமே ஒவ்வொரு கலர் பேட்டர்ன்ல போயிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒயிட் அண்ட் ப்ளூல வந்து பண்ணியிருக்காங்க. வீட்டை ஒரு மாளிகை மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட்ஜெட்ல மாடுலர் கிச்சன் பண்ணும் அப்படின்னா இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கிச்சன் ஸ்பேஸை எவ்வளவு சூப்பரா வந்து பண்ணிட்டாங்கன்னு பாருங்க. இதே வந்து நீங்க வேற மெட்டீரியல்ஸ் வெளியே போய் பண்ணீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் வந்து கண்டிப்பா லேக்ஸ் கணக்குல வரும். வெறும் 50,000 தான் இவ்வளவு பெரிய கிச்சனுக்கு. ஷூ ரேக் அண்ட் EB போர்டு வந்து கம்பைன் பண்ணி 40 ஸ்கொயர் ஃபீட்ல இதை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூப்பரான ஷோகேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வேற எதுலயாவது உட்டன்ல பண்ணணும், உங்களுக்கு பிரிக்ல பண்ணணும் அப்படின்னா பயங்கரமா காஸ்டிங் ஆகும். பட் இது வந்து உட் மாதிரியே உங்களுக்கு ஃபினிஷ் கொடுத்து PVCல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் 20,000ல இதை முடிச்சிருக்காங்க. தேர்ட் பெட்ரூம்ங்க. இதுல வந்து கிரீன் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா பெட்ரூமே செமையா பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் SS தான். எல்லாத்துலேயுமே நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸு. எப்படி தான் இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. வெறும் 30,000 ரூபாய்க்கு பாருங்கள் இவ்வளோ பெரிய வார்ட்ரோபு. இந்த சைடு ஒரு வார்ட்ரோபு. பட்ஜெட் கம்மியாக வேணும்னா இது பண்ணலாம். ஆமாம், பட்ஜெட் கம்மியாக வேணும்னா பண்ணலாம். PVCயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். UPVC பார்த்தா இதே தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. லைஃப் பார்த்தீங்கன்னா அதே லைஃப் தான் வரும். 10 இயர்ஸ் ப்ளஸ். ஆமாம், நான் ஆல்ரெடி வுட்டில் பண்ணி பார்த்தேன். எனக்கு கரையெல்லாம் அரிச்சிச்சு. ஓகே. அரிச்சு எனக்கு ஒரு 60-70,000 லாஸ் ஆயிடுச்சு. இதை விட அது ரேட்டும் அதிகம், இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கு. ரேட் அதிகம், ரொம்ப நோ யூஸ் ஆகி போச்சு அது. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஒரு வீடுங்க. அந்த வீட்டுக்குள்ளே வேறு லெவல் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. வீட்டை ஒரு மாளிகை மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஹோம் டூர் தான், இன்டீரியர் டூர் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க இடம் வாங்குறது, வீடு கட்டுறது அப்படின்ட்டு நிறைய கனவுகளோடு இருப்பீங்க. ஸோ நீங்கள் இடம் வாங்கினாலும் வீடு கட்டினாலும் உள்ளுக்குள்ளே இன்டீரியர் எங்கே பண்ணுறது, யார்கிட்ட பண்ணுறது, எப்படிலாம் பண்ணுறதுன்ற ஐடியாஸ் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் யார்கிட்ட பண்ணலான்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ இன்னைக்கு யாரோட வீடை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் தான். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை கொரட்டூர் ஏரியால ஒரு சூப்பரான ஒரு வீடுங்க. அதுக்குள்ள இன்டீரியர் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை மதுரவாயில இருக்கக்கூடிய சாய்ராம் என்டர்பிரைசஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். வீடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ல செமையா வந்து மாத்திடுவாங்க. இவங்க ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா PVC தான் ஸ்பெஷலா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் வந்து இன்டீரியர்ல பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு யாராவது வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணணும்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். கண்டிப்பா இவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சென்னையிலேயே பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா சாய்ராம் என்டர்பிரைசஸ் வந்து வேற லெவல்ல வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஷூ ரேக் அண்ட் EB போர்டு வந்து கம்பைன் பண்ணி ஒரு சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வீடு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குது. எலிவேஷன் அண்ட் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாமே அதுக்கு வந்து மேட்ச் பண்ற வகையில என்ட்ரன்ஸ்லேயே வந்து செம்மையா கொடுத்துருக்காங்க. 40 ஸ்கொயர் ஃபீட்ல இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ருபீஸ்க்கு இதை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஷூ ரேக், ஷூஸ்லாம் வச்சுக்கலாம். அண்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு EB வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து உட் ஃபினிஷ்லேயே இருக்குது. பட் இது வந்து உட்டு கிடையாது, இது வந்து PVC. ஃப்ரெண்ட்ஸ், ஹால்குள்ளே வந்து வந்துட்டோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான டிவி யூனிட்டுங்க. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஸோ டிவி யூனிட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பூஜா ரேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸ்கொயர் ஃபீட்டில் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா UPVC. ஸோ ரெண்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க இவங்க, PVC அண்ட் UPVC. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா UPVCயில் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த CNC கட்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ டிசைனாக இருக்குது பாருங்கள். அப்புறம் மேலே அண்ட் சைடில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே LED லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்போஸ் ஆகி வெளியே வந்து லைக் தனியாக வெளியே வந்து தெரியும். ஸோ அதனால அந்த டிசைனுமே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து எந்த ஒயருமே உங்களுக்கு வெளியே தெரியாதுங்க. எல்லா ஒயரும் உள்ளுக்குள்ளேயே வந்து வந்துடுற மாதிரி வந்து இந்த டிவி யூனிட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற ஆக்சசரிஸ், டெக்கு, ஹோம் தியேட்டர் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியான ஒரு டிவி யூனிட். இந்த டிசைன் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான மொத்த இன்டீரியர் இந்த டிசைன் ஃபுல்லாகவே சாய்ராம் என்டர்பிரைசஸ் அவங்க கம்பெனிலே தாங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க
கஸ்டமருக்கு. ஸோ கஸ்டமர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்றதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டிசைன்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. 3D டிசைன்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுக்கு டிசைன் உங்கள் இன்டீரியர் வந்து எத்தனை வாட்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் பார்த்தீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் 2 கலரில் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு வந்து உட் மாதிரியே இருக்குது, பட் இது வந்து யூபிவிசி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை ரேக். ஸோ கைஸ், உங்கள் வீட்டோட ஹாலுக்கு இந்த மாதிரி பிரம்மாண்டமாக வந்து நீங்களும் ஒரு டிவி யூனிட் வந்து பண்ணணும் வித் பூஜை ரேக்கோட அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டோட சைஸை பொறுத்து என்ன பட்ஜெட்டில் வேணுமோ அதை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கைஸ், ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஷோகேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுலையாவது உட்டனில் பண்ணணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிரிக்கில் பண்ணணும் அப்படின்னா வேறு லெவலில் பயங்கரமாக காஸ்டிங் ஆகும். பட் இது வந்து உட்டு மாதிரியே உங்களுக்கு ஃபினிஷ் கொடுத்து செம்ம பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பட் பிவிசியில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் 20,000 இதை முடிச்சிருக்காங்க. அண்ட் அதோடு சேர்த்து இந்த சைடு ஸோ இதுவுமே வந்து ஒரு ஷோகேஸ் தான். இது வந்து ஸ்டேர் கேஸு கீழே இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸை வந்து அப்படியே காலியாக விட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு இங்கே ஒரு சூப்பரான ஷோகேஸ் வந்து பண்ணிட்டாங்க. இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 40,000க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபோட்டோஸு ஏதாவது இதெல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு ரூம் வேறு கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் ரூம். பாருங்கள், ஸ்டோரேஜ் ரூம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேர் கேஸு கீழே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவான ஸ்பேஸ் எல்லாம் எப்படி வந்து சூப்பராக மாற்றிருக்காங்க பாருங்கள். பட்ஜெட்டில் மாடுலர் கிச்சன் பண்ணணும் அப்படின்னா இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கிச்சனை எவ்வளோ சூப்பராக மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். வெறும் 50,000 தான் இவ்வளோ பெரிய கிச்சனுக்கு. இந்த கிச்சன் ஸ்பேஸை எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள். இதே வந்து நீங்கள் வேறு மெட்டீரியல்ஸ் வெளியே போயிட்டு ஒரு உட்லேயோ வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணி வேறு ஒரு கம்பெனிக்கு மூலியமாக பண்ணீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக லேக்ஸ் கணக்கில் வரும். பட் வெறும் 50,000 ரூபாயில் வீட்டுக்கு மாடுலர் கிச்சன் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம் அப்படின்ட்டு சாய்ராம் என்டர்பிரைசஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே எஸ்எஸ்ல தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தாங்க கொடுத்துருக்காங்க. துருவே உங்களுக்கு வந்து பிடிக்காது. இங்கே பாருங்க, எல்லா ஹேண்டில்ஸுமே அப்படி தான். ஸோ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்குற இந்த ட்ரேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கரண்டி வைக்கிறது, பாத்திரம் வைக்கிறது, வெஜிடபிள் வைக்கிறதுலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு இங்கே ஒன்று அங்கே ஒன்று 2 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், 5 பெட்ரூம் இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இது பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு டியூப்ளெக்ஸான ஒரு வில்லா. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து இதை கட்டியிருக்காங்க. இதில் இன்டீரியர் செமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ சாய்ராம் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல் பிளான் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு பெட்ரூமுக்குமே ஒவ்வொரு கலர் பேட்டர்னில் போயிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரோப் ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ப்ளூவில் வந்து பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குங்க. எல்லாருமே வார்ட்ரோப் ஒரு சைடு தான் பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஒரு வார்ட்ரோப், அந்த சைடும் ஒரு வார்ட்ரோப். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு 5 பெட்ரூம்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூம், இன்னும் 5 பெட்ரூம்லயே 5 வகையான கலர் பண்ணிருக்காங்க. சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 30,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்ல. சோ இதே வந்து நீங்களே உங்களுக்கே தெரியும், வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா ரேட் தாறுமாறா போயிடும், பட்ஜெட்டுக்குள்ளே வராது. கைஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம். இப்போ கீழே வந்து ஃபுல்லாவே கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தோம். ஸோ நீங்க வீடு வந்து கட்டுங்க, கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இன்டீரியர் எனக்கு வேற லெவலில் இருக்கணும், ஆனால் பட்ஜெட் கம்மியாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வீடு கட்டுறதுக்கே பெரிய பட்ஜெட்டை வந்து இழந்துருவாங்க. கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒரு வீடு கட்டுவாங்க. பட் வீடு கட்டுறதுக்கே அவ்வளோ செலவானதுக்கு அப்புறம் இன்டீரியர் வந்து அவ்வளோ பட்ஜெட் இருக்காது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் லோ பட்ஜெட்டில் செம்ம இன்டீரியர் பண்ணால் இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாரண்டியும் இருக்கு, சர்வீஸும் இருக்கு. இப்படிலாம் வந்து இவ்வளோ காஸ்ட் கம்மியில் சூப்பராக இன்டீரியர் பண்ண முடியுமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அதனால அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லார் வீட்டுக்குமே பட்ஜெட்டில் இன்டீரியர் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ஒரு பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமையாக பண்ணியிருக்காங்க. ரெட் அண்ட் ஒயிட் கலர் எனக்கு பிடிச்ச ஒரு கலர்னு சொல்லலாம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட லுக்கும் செமையாக இருக்குது. இந்த பெயிண்ட்டுக்கு மேட்சாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் அண்ட் ஒயிட் கலரில் வார்ட்ரோப். ஸோ இவ்வளோ பெரிய வார்ட்ரோபு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூமே பெருசாக தான் இருக்குங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கபோர்டு இடம் வந்து நிறைய இருக்குது இந்த வீட்டில். அதனால பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கபோர்டு, இங்கே ஒரு பெரிய வார்ட்ரோபு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 இந்த பெட்ரூமுக்கு மட்டும். ஸோ இவ்வளோ, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரொம்பவே அதிகம். எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டாங்க. 350 ஸ்கொயர் ஃபீட்டு 80,000. இதே வந்து வேற மெட்டீரியலில் பண்ணுனா அப்படியே ப்ரைஸ் டபுள் ஆகும். ஒரு 1.5 லட்ச ரூபாய் செலவாகிற இடத்துல 80,000 ரூபாயில் வந்து வேலையை முடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ வார்ட்ரோப்லாம் பாருங்கள், எல்லாமே ஓப்பன் பண்ணால் செமையாக இருக்குங்க. எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது எதுவுமே நீங்கள் வெளியே வாங்க வேணாம், எல்லாம் இதுக்குள்ளேயே வந்துடுது. ஸோ லாக்கர் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ
ஸோ இவங்களோட நோக்கமே பட்ஜெட் தாங்க. ஏன்னா மற்ற மெட்டீரியல்லாம் போனால் ரொம்ப ரேட் ஆயிரும். பட்ஜெட் கம்மியாக பண்ணுனா இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் இந்த சைடும் பாருங்கள். ஸோ கைஸ் 5 பெட்ரூம் 5 கலரில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இது 3rd பெட்ரூம்ங்க. இதில் வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 130 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000. அண்ட் எல்லா பெட்ரூமே செமையாக பண்ணியிருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எஸ்எஸ் தான். எல்லாத்துலேயுமே நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸு. எப்படி தான் இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. வெறும் 30,000 ரூபாய்க்கு பாருங்கள் இவ்வளோ பெரிய வார்ட்ரோபு. இந்த சைடு ஒரு வார்ட்ரோபு. கைஸ் 4th பெட்ரூமில் இருக்கும். எல்லா பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இது வந்து எல்லோ அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸ், அந்த சைடு வந்து உங்களுக்கு கபோர்ட்ஸு, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ், இந்த மாதிரி செமையாக கொடுத்துருக்காங்க. இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44,000 இதை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க் எல்லாமே செமையாக இருக்குங்க. அதனால் இந்த வீட்டோட இன்டீரியர் லுக்கு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், வார்ட்ரோப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாங்க 5th பெட்ரூம். 5th பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸு கபோர்ட்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் கிரே அண்ட் ஒயிட் தீம் கொடுத்துருக்காங்க. 5 பெட்ரூமுக்குமே 5 கலர். ஸோ இன்டீரியர் ஒர்க்கு தரமாக இருக்குது. 350 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் 80,000 ரூபாய் வந்து ஆயிருக்குங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படி இவ்வளோ கம்மியாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு பிவிசி மெட்டீரியல் தான். அண்ட் சில இதுக்கு பார்த்தீங்கன்னா யூபிவிசியும் போட்டிருக்கிறாங்க. ஸோ பிவிசி வந்து என்ன அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். ஐஜி வணக்கம். வணக்கம் ஜி, இப்போ இந்த பிவிசி பற்றி சொல்லுங்கள். பிவிசி வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி பிவிசி. இப்போ பிவிசி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் ஆகுதுன்னா அது 2 lakhs ஆகும். வுட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பிவிசி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாயில் முடிச்சிடலாம். சரி, உங்களுக்கு பிவிசி பெஸ்ட்டாக இருக்கும். குவாலிட்டியும் வந்து நல்ல குவாலிட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக லைஃபும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 10 years வாரண்டி இருக்குது எல்லாத்துக்கும். ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கேரண்டி கிடையாது அதுக்கு. ஓகே, ஏன்னா ஒரு க்ளோசிங் மட்டும் பண்ணலாம். வேற எதுவும் வந்து அதில் வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. திக்னஸ் கம்மியாக இருக்கும் ரொம்ப, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, பட்ஜெட் கம்மியாக வேணும்னா இது பண்ணலாம். ஆமாம், பட்ஜெட் கம்மியாக வேணால் பண்ணலாம். இதில் என்ன ப்ரோ இது நிறைய இது பார்த்தீங்கன்னா இதுவும் பிவிசி தான் இது. சரி, இது பார்த்தீங்கன்னா மார்பிள் டிசைன் வரும். ஓகே, ஓகேங்களா. இது வந்து இதுவும் ஹெவி தான். இதுவும் நல்லா இருக்கும். மொத்தத்தில் சில பேர் வந்து மார்பிள் கேட்பாங்க, அதனால மார்பிள் போடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெச்சர் மாதிரி வரும். ஒரு மாதிரி ரஃப் ஃபினிஷிங் வரும். இதுலேயும் கலர் நிறைய கலர் வரும். இது எல்லாமே கலர் தான். சரி, இதுவும் ஹெவி தான். ஓகே, ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் கலர் வரும். இது பார்த்தீங்கன்னா பிளைன் கலர் எல்லாமே. இதுவும் வந்து ஹெவி தான். வந்து ஸ்ட்ரெச்சர் தான் இதுவும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி தான். இதான் யூபிவிசி மெட்டீரியல் தான். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்கு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி மட்டும் தான் மாறும். இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா என்னென்னலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுப்பீங்க உங்களுக்கு? நம்ம வந்து யூபிவிசி தான் மெயினாக இது பண்ணுவோம். நல்லா இருக்கிறதால இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளானிங்லாம் இருக்கும். டிவி யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் பண்ணி நீங்கள் சைட் விசிட் பண்ணி ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து சைட்டுக்கு வந்து பார்ப்போம். பார்த்துட்டு எவ்வளோ வருதுன்னு நம்ம கொட்டேஷன் கொடுப்போம். ஓகே, அவங்க வந்து பட்ஜெட் ஓகே அப்படின்னா நம்ம கிட்ட பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எங்ககிட்ட நம்ம போய் பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிடுவாங்க. டிசைன் ஏதாவது கொடுப்பீங்களா, என்ன மாதிரி பண்ண போறீங்க? ஆமாம், நம்ம அவங்கள வச்சு இது மாதிரி இந்த இடத்துல இப்படி வரும். ஓகே, அப்புறம் வந்து கபோர்டு வரும். 3D பிளான் மாதிரி கொடுத்துருவீங்க? ஆமாம், எல்லாம் என்னென்ன எங்கெங்கே வருதோ எல்லாமே பிளான் பண்ணுவோம். ஓகே, அது ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா பண்ணி. ஆமாம், அது பண்ணும்போது எதனா சேஞ்சஸ் எதனா வரும்போது அவங்க மாற்றிப்போம். ஓகே, எவ்வளோ டிசைன்ஸ் உங்ககிட்ட இருக்கும் பிளான்? நம்ம பிளான் நிறைய இருக்குது சார். ஓகே, இன்ஜினியர் வச்சு அது பண்ணிடுறீங்க? ஆமாம், எல்லாமே பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிவிசியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். யூபிவிசி பார்த்தா இதே தான் இருக்கும். ஓகேங்களா. ஆனால் இதில் குவாலிட்டி மட்டும்தான் மாறும். ஓகே, ஓகேங்களா. ரெண்டுமே இதுவும் பிவிசி, இது யூபிவிசி, அவ்வளோதான். ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. லைஃப் பார்த்தீங்கன்னா அதே லைஃப் தான் வரும். 10 years ப்ளஸ். ஆமாம். சர்வீஸ்லாம் இருக்கா? 5 years சர்வீஸ் பண்ணுறீங்க? ஆமாம். இதில் வந்து வாரண்டி 5 years தரீங்களா? ஆமாம். இப்போ என்னன்னா எதனா நம்ம போட்டு அடித்து உடஞ்சிச்சுன்னா அதுக்கு வாரண்டி வராது. ஓகே, அதுக்கு அந்த எண்ணெய் உடஞ்சதோ அதுக்கு சார்ஜ். உங்கள் ஒர்க்கு எந்த ஏரியாலாம் பண்ணுறீங்க? சென்னை மட்டும்தானா? சென்னை, தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிடணும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இதோட பட்ஜெட் எவ்வளோ வரும் ப்ரைஸ்? இது பார்த்தீங்கன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா 4 lakhs வந்து 50,000 வந்தது. இவ்வளோ பெரிய வீட்டு வெறும் 4,50,000 பண்ணிருக்கீங்க. ஓகே, இது வந்து உங்கள் பிவிசியில் பண்ணதுனால தான் இந்த பட்ஜெட் வந்துருக்கு. பிவிசி. இதே இப்போ வுட்டெல்லாம் பண்ணுறாங்களா, அதில் பண்ணால் எவ்வளோ? வுட்டு போனீங்கன்னா ஒரு 3 lakhs அதிகமாக வரும். ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து பிவிசி பண்ணணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் ஏதாவது இருக்கா? அது வந்து அந்த ட்ராலி வேணால் இது பண்ணலாம் சார். ஆனால் ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக இருக்கணும். ஓகே, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ட்ராலி ஃப்ரீயாக பண்ணலாம். மாடுலர் கிச்சனில் வர ட்ராலி பண்ணுறீங்க? ஆமாம்.
ஓகே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த அந்த ஹோம் டூர் இது வீட்டோட ஓனர். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் ஜெயராமன். சொல்லுங்கள், இந்த இவங்ககிட்ட இந்த இன்டீரியர் கொடுத்ததுல உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷம் சார், மன நிறைவாக இருக்குது சார். ஓகே. இந்த இன்டீரியர் பற்றி நான் முத யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு குன்றத்தூருடைய யூடியூபர் வந்தார். ஓகே. அதில் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ அவருடைய விசிட் பண்ணி கேட்டேன். அவர் பேர் நட்ராஜ். ஓ, இன்னொருத்தர் பண்ணியிருந்தார். ஆமாம், நட்ராஜ் அவர் பேர். அவர் பண்ணி கொடுக்கணும். அவருடைய ஃப்ரெண்டு தான் இந்த இன்டீரியர் பண்ணுவார். இவர் பேர் சுந்தர் சார். இவர் பேர். ஓகே ஓகே ஓகே. நட்ராஜனுடைய இவர் தான் சாய் பிரே என்டர்பிரைசஸ் வந்து நீங்கள் ஏன் அவ்வளோ லாங்காக வரீங்க குன்றத்தூருக்கு? மதுரை வாயிலே என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காரு சுந்தர் என்றவர். அவரை கான்டாக்ட் பண்ணி அவர் நம்பர் கொடுத்தாரு. உடனே சாரை கான்டாக்ட் பண்ணேன். சார், இது மாதிரி நடராஜ் சார் கொடுத்துருக்காரு. ஆமா சார், நாங்க எல்லாம் ஒரு டீம் ஒர்க் தான் சார், நான் பண்ணி தரேன் அப்படின்னாரு. அதே மாதிரி எனக்கு நல்ல சர்டிஃபிகேஷனா பண்ணி கொடுத்தாரு. நீங்க ஏன் சார் வுட் போகாம ஏன் பிவிசி வந்து? சார், வுட் வந்து நான் ஆல்ரெடி வந்து எனக்கு கில்பா கார்டன்ல 2 வீடு இருக்கு சார். நான் ஆல்ரெடி வுட்ல பண்ணி பார்த்து எனக்கு கரையெல்லாம் அரிச்சிச்சு. ஓகே ஓகே. அரிச்சு எனக்கு ஒரு 60-70,000 லாஸ் ஆயிடுச்சு. பிளைவுட் எல்லாம் உடைச்சு வீணா போட்டேன். ஒரு 2 இயர்ஸ்ல எனக்கு அந்த பில்டிங் இதை விட அது ரேட்டும் அதிகம், இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கு. ரேட் அதிகம், ரொம்ப நோ யூஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீட்டை கட்டணும்னு ஒரு சரி பிவிசி போட்டுலாம், பிவிசி பண்ணணும், யூபிஎஸ்ல பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா வந்தது. அதே மாதிரி எனக்கு நல்ல ஒரு குறைஞ்ச பட்ஜெட்ல கண்டிப்பா நான் இதை வுட்ல பண்ணிட்டு தான் எனக்கு அதிகமான காஸ்ட் தான் இருக்கும். எப்படியே ஒரு 8 லட்சம் ரூபாய் 9 லட்சம் ரூபாய் கிட்ட வந்திருக்கும். ஆனா சார் எனக்கு நல்ல ஒரு குறைஞ்ச ஒரு அமௌண்ட்ல 4,15,000 ரூபாய் பண்ணி கொடுத்தாரு. என்னோட சொன்ன டைம் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் என்ன டிசைன் கேட்கறேனோ எனக்கு இது மாதிரி சிஎன்ஸ் கட்டிங்லாம் போட்டு பண்ணி கொடுக்கணும் சார். ஒரு கேட்லாக் அனுப்பிச்சாரு. கேட்லாக்லாம் அனுப்பிச்சோன்னே எனக்கு சாட்டிஃபிகேஷனாக இருந்தது. ஸ்கொயர் ஃபீட்டும் அதே மாதிரி எனக்கு 220க்கு பண்ணி கொடுத்தாரு. நல்ல அருமையான ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு பண்ணி கொடுத்தாரு சார். மன நிறைவாக இருக்கு. ஓகே சார், நன்றி. ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீடு கட்டுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வீட்டில் இன்டீரியர் பண்ணணும், ரெனோவேஷன் பண்ணணும்னு தேடிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.